நம்ம வாழ்க்கையில பணம் முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். ஆனா அந்த பணத்துக்காகவே தினமும் 9 முதல் 5 மணிக்கு வேலைக்கு போய் சேலரி வர்றதுக்காக மட்டுமே வாழணுமா? இல்ல. இந்த தாட்டை சேஞ்ச் பண்ணிடும் ஒரு புத்தகம் தான் ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டாட் பூர் டாட். இந்த வீடியோவில் நாம் அந்த புத்தகத்திலிருந்து நிதி சுதந்திரம் பெற வேண்டிய 7 முக்கியமான பாடங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க. இட் மே ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். லெசன் 1. மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ரிச் டேட் சொல்றாரு, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, லெட் மணி ஒர்க் ஃபார் யூ. நாம பெரும்பாலும் பணம் சம்பாதிக்கவே வேலை செய்றோம். ஆனா பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும் என்ற புரிதல் தான் ரியல் டேர்னிங் பாயிண்ட். அதாவது நீங்க ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் உருவாக்கணும். லைக் ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாக்ஸ், ராயல்டிஸ் ஃப்ரம் புக்ஸ் ஆர் மியூசிக் ஆர் ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த மாதிரி சிஸ்டமை ஒன்ஸ் செட் பண்ணீங்கன்னா நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கூட இன்கம் வந்துகிட்டே இருக்கும். லெசன் 2. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் கீ. ஸ்கூல்ல மேத், சயின்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் கத்துக்கிறோம். ஆனா ஃபினான்ஷியல் எஜுகேஷனை யாருமே டீச் பண்ண மாட்டாங்க. That's the reason why even highly educated people struggle financially. Financial literacy என்றாலே understanding how money works, how to save, invest and grow it. நிலையற்ற நிலையில் உள்ளது. புனர்வீத வளர்ச்சிக்கு எதிராக பணத்தை growth பண்ணணும். அதுதான் real intelligence. Lesson 3. Know the difference between assets and liabilities. இது ரிச் டாட் பூர் டாட் புத்தகத்திலே கிட்டத்தட்ட பேக்ஃபோன் மாதிரி ஒரு கன்செப்ட். ரிச் டேட் சொல்றாரு, assets are things that put money into your pocket. Liabilities are things that take money out of your pocket. எடுத்து காட்டுகிறேன். So it's a liability. ஆனா ஒரு ஸ்மால் ஃபிளாட் ஆர் ஷாப்பை ரெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மந்த்க்கு இன்கம் வர்றதால அது ஒரு ஆசெட். எனவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆசெட் பர்ச்சேஸ்ல தான். லெசன் 4. Build passive income streams. ஒரு இன்கம் மட்டும் டேஞ்சரஸ், எஸ்பெஷலி nowadays ஜாப் செக்யூரிட்டி இல்ல. So build multiple streams of income. Start a blog, YouTube channel, digital product, affiliate marketing, stock investing, real estate. எந்த பக்கம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வழியிலே passive income பண்ணுங்க. இனிஷியலி ஸ்லோவா இருக்கலாம், பட் லாங் ரன்ல அதுதான் உங்க பேக் போன். லெசன் 5. Take calculated risks. Poor dad mindset. Be safe. Avoid risk. Rich dad mindset. Understand risk, prepare and then take it. Risk-ஐ totally avoid பண்ண முடியாது. ஆனா கல்வி எடுத்துக்கொள்ளும் ஆபரேஷன் தான் நிதி வளர்ச்சிக்கு வழி. எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்ல பிளைண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணாம ரிசர்ச் பண்ணி வேல்யூ பிக்ஸ் எடுத்தா லாங் டேர்ம்ல அசெட் பில்ட் பண்ண முடியும். சரியான மைண்ட் செட்ல தான் சக்சஸ் இருக்குது. Lesson 6. Be an entrepreneur or investor, not just an employee. எம்ப்ளாயியா இருந்தா உங்க இன்கம் ஃபிக்ஸ், டைம் ஈக்குவல்ஸ் மணி. ஆனா ஆண்டர்பிரினரா இருந்தா உங்க ஐடியாஸ், எக்ஸிகியூஷன் அதுதான் இன்கம்க்கு லிமிட் செட் பண்ணும். இன்வெஸ்டரா இருந்தா மணியை மல்டிப்ளை பண்றது உங்க கையில இருக்கும். டைம் யூசேஜ், மணி யூசேஜ் இரண்டையும் எஃபிஷியண்டா பண்றது தான் ஸ்மார்ட்னஸ். அதனால பார்ட் டைம் ஆவாதான் இருந்தாலும் பிசினஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. Lesson 7. Keep learning and evolving financially. நிதியின் சுதந்திரம் ஒரே நாள் கதை கிடையாது. இட்ஸ் a journey. அதனால புக்ஸ் படிங்க, ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, ஃபைனான்ஷியல் மென்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஆன்லைன்ல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, மிஸ்டேக்ஸ்ல இருந்தும் கற்றுக்கொள்ளுங்க. பிழை செய்தாலே சரி, அதிலிருந்து கரெக்ட் பண்ணுங்க. வளர்ச்சி உள்ளடக்கியா இருந்தா எதுவும் தடுக்க முடியாது. கியோசாக்கி சொல்வாரு, அதிகம் கற்றால் அதிகம் ஈட்டலாம். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க நிதி பழக்கங்களை இப்போதே மாற்ற ஆரம்பிக்கணும். லேர்ன் டு சேவ் ஸ்மார்ட்லி, இன்வெஸ்ட் வைஸ்லி, பில்ட் ஆசெட்ஸ், ரெடியூஸ் லயபிலிட்டிஸ். மேலும் முக்கியமா உங்கள் மனதை சக்சஸ்க்கு மாத்திக்கணும். பணம் என்பது ஒரு டூல் மாதிரி, அதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் முக்கியம். So today make the decision not to just earn but to be financially free. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேவரட் லெசன் என்னன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் பார்க்காதவங்க இருக்கக்கூடாது. ரிமெம்பர், பணத்துக்கு வேலை செய்யாதீங்க, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க.